யுத்தத்தின் முடிவை இறந்தவர்கள் மட்டுமே கண்டிருக்கிறார்கள். இரண்டாம் உலகப் போரின் மிக முக்கியமான நிகழ்வுனா அது ஆபரேஷன் பார்பரோசா தான். இரண்டாம் உலகப் போரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இந்த போர் உண்டாக காரணம் ஹிட்லர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உலகப் போர்கள் தொடர்பாக பார்த்தது, கேட்டது, படித்தது எல்லாமே அலைட் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து வந்த எழுத்துகளும் அவங்க உருவாக்கி வெளியிட்ட படங்கள் மூலமாகவும் தான். அதாவது ஒரு பக்க வரலாறு தான் இந்த உலகம் முழுக்க அவங்க கற்பித்து வச்சிருக்காங்க. அதனால் அந்த கற்பிதத்தையும் தாண்டி உண்மை எது பொய் எதுன்னு பிரித்து பார்க்குற அறிவை பெரும்பாலான மக்கள் இழந்ததன் விளைவு அந்த அறிவை இழக்காதவங்க சொல்கிறத நம்ப மறுப்பது தான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ஜூன் 22ஆம் தேதியான இன்று 1941ஆம் ஆண்டு எங்க ஐயா ஹிட்லர் சோவியத்தை ஊடுருவுறாரு. இந்த நிகழ்வை வரலாற்று ஆய்வாளர்கள் ஹிட்லரின் வெறிய மோலோட்டோவ் ரிபன்ட்ராப் ஒப்பந்தத்தை மீறி நாடுபிடிக்கும் கொடூர எண்ணத்தோடு சோவியத்தை நோக்கி படையெடுக்க தூண்டியதுன்னு ஆக்ரோஷமா இது பற்றி படிக்கிறவங்களுக்கும் இது பற்றி தெரியாதவங்க புதுசா படிச்சாலும் ஹிட்லர் மேல காண்டாகிற மாதிரி தான் இவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம ஸ்டாலினுக்கு ஹிட்லர் வருவது தெரியாது, அவர் அப்பாவின்லாம் வேற உருட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் சோவியத் ஆர்கைவ் ரெக்கார்ட்ஸ் இந்த நிகழ்வு பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொன்ன எல்லாமே பொய்யின்ற தொனியில் நேரெதிரான தகவல்களை நமக்கு தருது. விக்டர் சுவாரோவ் ஒரு முன்னாள் சோவியத் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் 1987 சோவியத்தை விட்டு யூகேவுக்கு தப்பிச்சு வந்துடுறாரு. இவர் தன்னோட 11 வயசுல சோவியத் ராணுவத்தில் சேர்ந்து ரொம்ப கொடுமையான மிலிட்டரி ஸ்கூல்ல அடுத்த 7 வருஷத்தை கழிச்சாரு. அதுக்கப்புறம் சோவியத் ஆர்மி அகாடமிக்கு இவர் அனுப்பி வைக்கப்பட்டார். ரொம்ப ரகசியமான அகாடமி இது. இங்க கரிக்குலம் எல்லாம் பயங்கர டஃபா இருக்கும். அதுல தேர்ச்சி பெற்று வெளியே போறவங்களுக்கு முக்கியமான இன்டெலிஜென்ஸ் அசைன்மெண்ட் தரப்படும். சுவாரோவுக்கு பயங்கரமான விஷயங்கள் இந்த அகாடமியில கற்றுத்தரப்படுது. எப்படி அரசாங்கம் கெட்டதை மறைச்சு நல்லதை மட்டுமே மக்களிடம் காட்டும், எப்படி சோவியத் பற்றிய நல்ல விஷயங்களை மட்டுமே உலக நாடுகளுக்கு தரணும், உள்நாட்டில் நடக்கிற எந்த விஷயமும் சோவியத் மக்களுக்கு தெரியாம எப்படி மறைக்கணும், எப்படி இதையெல்லாம் மறைச்சு அரசாங்கத்தை நடத்தணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இவருக்கு கற்றுத்தரப்படுது. இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் ரகசியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துகிற சோவியத்துக்கு எப்படி ஹிட்லருடைய படையெடுப்பை பற்றி தெரியாம இருக்கும், ஏன் இந்த விஷயத்தை மட்டும் சோவியத் வேறு விதத்தில் வெளியுலகிற்கு காட்டியிருக்காங்கன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் எழுப்புது. அதனால அவர் இது பற்றி ஆராய்ச்சி பண்ண மேலதிகாரி கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு. பெர்மிஷனும் தராங்க. அப்பத்தான் சோவியத் இந்த உலகிற்கு சொல்லி வந்த உலகப்போர் வரலாறு அப்பட்டமான பொய்னு தெரிய வருது. அதுவும் இல்லாம இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்ததில் சோவியத்தின் பங்கு அளப்பரியதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. உலகிலேயே இரண்டாம் உலகப் போருக்கு முன்பும் சரி, இரண்டாம் உலகப் போரின் போதும் சரி, மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த ஒரே ஆர்மினா அது சோவியத்தின் ரெட் ஆர்மி தான். ஜெர்மன் பார்டர்ல இருந்த சோவியத் படைகளை பார்த்தாலே சாதாரண மக்களுக்கும் கதிகலங்கும், ராணுவ வீரர்களுக்குமே கதிகலங்கும் வகையில் தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான மூர்க்க அரக்கர்கள். ஹிட்லர் மட்டும் ஜூன் 22ஆம் தேதி சோவியத்தை ஊடுருவலனா ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் சோவியத் கபலீகரம் பண்ணியிருக்கும். இதை நன்கு உணர்ந்த ஜெர்மன் இன்டெலிஜென்ஸ் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் காப்பாற்ற கம்யூனிஸ்ட் சாத்தான்களை ஒரே அடியா முடிச்சுவிட களமிறங்கினாங்க. ஹிட்லர் செய்த மாபெரும் தவறு என்னன்னா ரெட் ஆர்மியோட எண்ணிக்கையை அவர் குறைச்சி மதிப்பிட்டது தானே சுவாரோவ் கண்டுபிடிச்சாரு. ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் விழுங்க நினைச்ச ஸ்டாலின் 35,000 டேங்க்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஏற்கனவே வான்வழியே எதிரிகளை மிரட்ட ஸ்டாலின் Su-2 ஃபைட்டர் ஜெட்ஸை ரெடி பண்ணணும்னு திட்டம் போட்டிருந்தாரு. அதுவும் சுமார் 1,50,000 ஃபைட்டர் ஜெட்ஸை உருவாக்க நினைச்சிருந்தாரு. ஆனா ஹிட்லர் மாம்ஸ் திடீர்னு சோவியத்துக்குள்ள புகுந்ததும் இந்த பிளானை ஸ்டாலினால நிறைவேற்றவே முடியல. ஹிட்லருடைய திடீர் தாக்குதல் ஸ்டாலினுடைய போர் உத்திய சின்ன பின்னமாக்குச்சு. ஸ்டாலின் தன்னுடைய ராணுவத்துக்கு எதிரி நாடுகளை தாக்குதல் நடத்தி அவங்களை அடிப்பணிய வைக்க மட்டுமே அவர் கத்து தந்திருந்தாரு. அதிகமான பயிற்சி அதை மையப்படுத்தியே கொடுக்கப்பட்டிருந்ததால எதிரிகள் திடீர்னு நம்மளை தாக்குனா அதை எப்படி சமாளிக்கிறது, அதற்கான கட்டமைப்புகளை எப்படி உருவாக்கணும்னு ஸ்டாலின் திட்டம் போடாம இருந்ததால ஆரம்பத்தில் ஜெர்மன் படைக்கிட்ட 4 பக்கமும் மீதி வாங்கினார். 1937 இருந்து 1941 வரைக்குமே ஸ்டாலின் தன்னோட எண்ணம் முழுக்க ஐரோப்பாவை தாக்கி அதை முழுவதும் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாரே தவிர யாராவது தன்னுடைய நாடான சோவியத்தை தாக்கினா அதை தற்காத்து கொள்ள தேவையான தேவைகளை பற்றி மனுஷன் யோசிக்கவே இல்லை. ஜெர்மன் பார்டர்ல இருந்து தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு ஏகப்பட்ட ஆயுதங்களையும் குண்டுகளையும் அடுக்கடுக்கா அடுக்கி வச்சாங்க ரெட் ஆர்மி. ஆனா இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்த ஹிட்லர் உடனே உஷாராகி ஃபர்ஸ்ட் போட்டதே ஜெர்மன் பார்டர்ல இருந்த ரெட் ஆர்மி சோல்ஜர்ஸா தான். அவங்கள முடிச்சதும் அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அவங்களையே போட அவங்க நாட்டுக்குள்ளேயே போனாரு மனுஷன். ஸ்டாலினுடைய 4 வருஷ திட்டத்தை அசால்ட்டா பறவை முனியமா மாதிரி தூக்கி குப்பையில போட்டாரு ஹிட்லர்.
1941 ஆண்டு ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் சோவியத்தின் 303 ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளை ஜெர்மன் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அதாவது சோவியத்தின் 85% ஆயுத உற்பத்தியை ஜெர்மன் தங்களுடைய வசம் வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் ஹிட்லர் போரின் போது இருக்க வேண்டிய உக்கிரத்தோடு இல்லாம ஸ்டாலின் சரண்டர் ஆகிடுவாருன்னு நம்பினாரு. ஆனா ஸ்டாலின் ஓல்கா நதிக்கு பின்னாடி மறுபடியும் ஆயுத தொழிற்சாலையை உருவாக்கி அங்க குண்டுகளை தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அதுவும் போர்க்கால வேகத்துல. அப்ப உற்பத்தி செஞ்ச ஆயுதங்களை வச்சு மறுபடியும் ஜெர்மனை தாக்கினாரு. இந்த இடத்துல ஹிட்லர் தன்னோட மனிதாபிமானத்தை ஒதுக்கி வச்சு ஸ்டாலின் மாதிரி செயல்பட்டு இருந்தா இரண்டாம் உலக போரின் நிலையே மாறி இருக்கும். நம்மளும் இரண்டாம் உலக போரின் உண்மையான வரலாறை படிச்சிருப்போம். சோவியத்தின் மிக பலம் வாய்ந்த ஆர்மி யூனிட்னா அது 9th ஆர்மி தான். இந்த படையை ஜெர்மனியின் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யும் ரொமேனியாவின் பார்டர்ல ஜூன் 14ஆம் தேதி ஸ்டாலின் நிறுத்தி வச்சது தான் ஹிட்லரை ஜூன் 22ஆம் தேதி சோவியத்துக்குள்ள நுழைய வச்சது. ஸ்டாலின் இதை பண்ணாம இருந்திருந்தா ஹிட்லர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் வேலையை தான் பார்த்துருப்பாரு. ஹிட்லர் தன்னோட ஆட்சியில பெரும் பகுதியை தன்னோட நாட்டை பாதுகாக்கவே பிரிட்டன், பிரான்ஸ் கூட சண்டை போட்டுட்டே இருந்தாரு. ஆனா ஸ்டாலினுக்கு அப்படி இல்லை. அவர் நினைச்சிருந்தா சண்டை போடாமலே அவர் வாழ்நாள் முழுக்க கழிச்சிருக்கலாம். ஆனா ஸ்டாலின் ஜெர்மன் நாட்டுக்கு செக் வைக்கிற மாதிரி போலந்து கூட போட்ட ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தினது, பின்லாந்து கூட போட்ட ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தினது, பால்டிக் ஸ்டேட்ல தாக்குதல் நடத்தினது, யுகோஸ்லேவியால ராணுவத்தை திரட்டினதுன்னு சத்தமே இல்லாம பல வேலைகளை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஹிட்லர் பிரிட்டன் அண்ட் பிரான்ஸை எதிர்த்து கடல்லையும் ஆகாயத்திலையும் நார்த் ஆப்பிரிக்கா நிலத்திலையும் சண்டை போட்டுட்டே இருந்தாரு. ஸ்டாலினோட திட்டத்தையும் எண்ணத்தையும் உணர்ந்த ஒரே ஆள்னா அது ஹிட்லர் தான். அவர் கச்சிதமா ஸ்டாலினோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏப்ரல் மாசமே சோவியத்துக்குள்ள படையெடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா தற்குறி முசோலினியோட சுற்றுலா கேணத்தனத்தால உலக வரலாறே மாறிடுச்சு. ஹிட்லர் முசோலினி திரும்பி வர வரைக்கும் காத்திருந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பார்பரோசாவை ஜூன் மாசம் அவர் தொடங்க வேண்டியதாகிடுச்சு. சோவியத்துக்குள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்து ஸ்டாலின் படைகளுக்கு நாலா பக்கமும் மிதி விழுந்துட்டே இருந்துச்சு. மாஸ்கோ வரைக்கும் அடிச்சு துரத்துனாங்க சோவியத் ஆர்மியை ஜெர்மன் படைகள். ஜெர்மன் படைகள் கைப்பற்றிய இடத்தில் இருந்த யுக்ரைனியன்ஸ், பால்டிக்ஸ், ரஷ்யன்ஸ்னு எல்லா மக்களும் கொடூர கம்யூனிச அரக்கர்களின் கைகளில் இருந்து எங்களை காப்பாற்றியதற்கு நன்றின்னு வீதி முழுக்க நின்று ஜெர்மன் படைகளுக்கு நன்றி செலுத்தினாங்க. இந்த நிகழ்வையெல்லாம் நீங்க எந்த புத்தகத்திலும் படிச்சிருக்க மாட்டீங்க, இருக்கவும் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் மறைக்கப்பட்ட பக்கங்கள். இன்னொரு படி மேல போய் ஜெர்மன் மக்களால் விடுவிக்கப்பட்ட ரஷ்யர்கள் ஜெர்மன் ஆர்மியோடவே இணைஞ்சு சோவியத்துக்கு எதிராக சண்டை போட்டாங்க. விக்டர் சுவாரோவ் தெளிவாக எழுதியிருக்காரு. ஹிட்லர் மட்டும் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தாம இருந்திருந்தா இந்நேரம் உலக வரைபடத்தில் ஐரோப்பா சாம்பலாகி இருக்கும். ஆனா அதே ஹிட்லர் ஐரோப்பாவை காப்பாற்ற தன் நாட்டை பணயம் வைத்தது தான் துரதிருஷ்டவசமான செயல்னு அவர் எழுதியிருக்காரு. முசோலினி பன்னாடையால வந்த வினதா மக்களே இன்னைக்கு நாம எல்ஜிடிவி, ST+, ஃபெமினிசம், மகிழ்ச்சி தெருன்னு கண்டதையும் பார்க்கிற நிலைக்கு நாம வந்திருக்கோம். ஜோசப் ஸ்டாலினை சோவியத்தில் வச்சு குத்துன்னு ஜெர்மன் படைகள் குத்துறதை பார்த்த அமெரிக்காவின் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் ஸ்டாலினையும் அவர் படைகளையும் காப்பாற்றியே ஆகணும்னு முடிவு பண்றாரு. 1939ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை மீறி பின்லாந்து மீது சோவியத் தாக்குதல் நடத்தினதால சோவியத்துடைய பன்னாட்டு சொத்துக்களை எல்லாம் US ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. சோவியத்துக்கு அடி பலமா விழுதுன்னு தெரிஞ்சதும் ஃப்ரீஸ் பண்ணியிருந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றாங்க. உடனே ஸ்டாலின் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸை விலைக்கு வாங்குறாரு. 1945 வரைக்கும் ஸ்டாலின் ஆர்மிக்கு 11,000 ஏர்கிராஃப்ட்ஸ், 4,000 பாம்பர்ஸ், 4 லட்சம் ட்ரக்ஸ், 12,000 டேங்க்ஸ் அண்ட் காம்பேட் வெஹிக்கிள்ஸ், 32,000 மோட்டார் சைக்கிள்ஸ், 13,000 லோகோமோட்டிவ்ஸ் அண்ட் ரயில்வே கார்ஸ், 8,000 ஆன்டி ஏர்கிராஃப்ட் கேனன்ஸ், 1,35,000 சப்மெஷின் கன்ஸ், 3 லட்சம் டன் வெடிமருந்துகள், 40,000 ஃபீல்ட் ரேடார்ஸ், 400 ரேடார் சிஸ்டம்ஸ், 4 லட்சம் மெட்டல் கட்டிங் மிஷின் டூல்ஸ், மில்லியன் டன் கணக்கில் உணவு, எண்ணெய், எரிவாயு, ரசாயனங்கள்னு இவ்வளவு ஐட்டத்தையும் ஜெர்மன் படைகள் சோவியத்தை போட்டு மிதிச்சிட்டு இருக்கும்போது ரூஸ்வெல்ட் சோவியத்துக்கு தந்து உதவி பண்ணாரு. ரூஸ்வெல்ட் மட்டும் உதவி பண்ணாம இருந்திருந்தா ஜோசப் ஸ்டாலினை மாஸ்கோவிலேயே புதைச்சி ரஷ்யாவையும் சேர்த்து தன்னோட ராஜ்யத்தில் இணைச்சிக்கிட்டு அப்படியே அமெரிக்கா பக்கம் திரும்பி என்னடைய சண்டை செய்ய வரியான்னு கேட்டிருப்பாரு எங்க ஐயா ஹிட்லர். ஆனா விதி வலியதாச்சே. சோவியத்தை ஹிட்லர் ஜெயிச்சிட்டா நம்ம கூட்டு வெளியே வந்துருமோன்னு பயந்து ஸ்டாலினுக்கு அவசரமா உதவி பண்ணாரு ரூஸ்வெல்ட். அமெரிக்கா தந்த இந்த ஆயுதங்கள் மட்டும் போதாது, நாட்டு மக்களுடைய உதவி கண்டிப்பா தேவைன்னு ஸ்டாலின் உணர்ந்தாரு. உடனே ஆர்மி ஜெனரல்ஸ் ஒரு திட்டம் போடுறாங்க. நாம பண்ண கொடுமைக்கு ஒருத்தரும் நம்ம கூட சேர்ந்து ஜெர்மன் படையை எதிர்க்க மாட்டான், மாறாக ஜெர்மன் கூட சேர்ந்து நம்மள வேணா புழக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வீரர்களுக்கு ஜெர்மன் வீரர்களின் உடைய போட்டு நம்ம ஜனங்களை நாமளே போட்டு தள்ளுவோம். இதை பார்க்குற மற்ற ஜனங்க ஜெர்மானியர்கள் தான் நம்மளை தாக்குறாங்கன்னு நிச்சயம் கோபப்பட்டு நம்மோட இணைஞ்சு சண்டை போட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணி இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதே உத்திய எல்லா நாடுகளிலும் அலைட் கண்ட்ரிஸ் செயல்படுத்தினாங்க. இந்த திட்டத்தை இன்னும் தீவிரமாக்க பின்னிஷ் குழந்தைகளை இறக்குமே இல்லாம கொன்னு அதை செய்தது ஜெர்மானியர்கள் தான் பரப்புனாங்க. இந்த நாடகத்தை அலைட் கண்ட்ரிஸ் மக்களும் நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுதான் நல்வாய்ப்புன்னு ஹிட்லரை நாலா பக்கமும் அடிச்சு கொன்னே ஆகணும்னு அலைட் லீடர்ஸ் டிசைட் பண்றாங்க.
1941 ஜெர்மன் படைகள் சோவியத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு வோல்கா ஜெர்மானியர்கள் தான் காரணம், வோல்கா ஜெர்மானியர்களும் இதில் கூட்டு களவாணிகள்னு ஸ்டாலின் முத்திர குத்தி ஆகஸ்ட் 28 4 லட்சம் வோல்கா ஜெர்மானிய மக்களை அவங்க நிலத்திலிருந்தும் வீட்டிலிருந்தும் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து சைபேரியாவில் இருக்கும் கொடூரமான வதை முகாமுக்கு அனுப்புறாரு ஸ்டாலின். இந்த வதை முகாமுக்கு போன 1/3 பங்கு மக்கள் வதை முகாமில் நடந்த கொடுமைகளையும் சித்திரவதையையும் தாங்க முடியாம செத்து போனாங்க. எனது சோவியத்தில் வதை முகாமானு நிறைய பேர் அதிர்ச்சியாக கேட்பீங்க. உண்மையில் சோவியத்தும் அமெரிக்காவும் தான் வதை முகாம்களை உருவாக்கி பயன்படுத்தினாங்க. ஹிட்லர் மாம்ஸ் வதை முகாம்னு ஒன்றை உருவாக்கவே இல்லை. 18ஆம் நூற்றாண்டில் சோவியத்தில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வந்த ஓல்கா மக்கள் ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்ட ஒரே காரணத்தால் காணாமல் ஆக்கப்பட்டாங்க ஸ்டாலினால. ஹிட்லர் பற்றி எதுவுமே தெரியாமல் உருள்ற எந்த அரைவேக்கார்டுக்கும் ஜோசப் ஸ்டாலினுடைய அட்டூழியம் தெரியாது. சேக்வெரா, காஸ்ட்ரோ, மாவோ, சர்ச்சில், ரூஸ்வெல்ட் போன்ற சாத்தான்களுடைய கொடூரங்களும் கொலைகளும் நாசகார வேலைகளை பற்றியும் சுத்தமாக தெரியாது. ஆனால் டோலர் சேக்வெரா, டோலர் ஸ்டாலின் உருள்றதை மட்டும் வேலையாக வச்சிருக்கானுங்க. 2ஆம் உலகப் போரில் அலைட் கண்ட்ரிஸை முட்டி போட வச்ச மாவீரன் ஹிட்லரோட முதலும் கடைசியுமான தோல்வி இந்த பார்பரோசா தோல்வி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தோல்வியே சந்திக்கல. எப்படி இந்த ஒரு போரில் மட்டும் அவர் தோத்தார்னு 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato மக்களே.